ஆண்டவரே, எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் அருமை இரட்சகரே, இப்போதும் தேவ சமூகத்தில் இந்த முன்னிரவு ஜெப வேளையில் இப்படி வார்த்தையிலே நாங்கள் வாசித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தையில் தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. உம்முடைய சத்தம் தொனிக்கட்டும், உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். வசனம் கேட்குற பிள்ளைகளையும் வசனம் சொல்ல அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உபாகமம் 32:31 நம்ம வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் தங்கள் நம்முடைய அப்படின்ற வார்த்தை வர்றதுனால நமக்கு சில நேரத்தில் குழம்பி போயிடும். இந்த வார்த்தையை நல்லா வழங்கிக்கிட்டால் தான் உள்ள தியானிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வசனம் சொல்ல பாருங்கள், திரும்ப வாசிக்கிறேன். தங்கள் கண்மலை, அதாவது புறஜாதியாருடைய தெய்வங்கள் அர்த்தம். புறஜாதியுடைய தெய்வங்கள், இதை தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல, அதாவது கர்த்தரை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம தெய்வத்தை போல அவங்க தெய்வம் இல்லைன்னு சொல்லி நம்மளை பகைக்கிறாங்கள்ல, அல்லது நமக்கு விரோதமாக இருக்கிறாங்கள்ல, அல்லது புறஜாதியாக இருக்கிறாங்கள்ல, அவங்க தீர்மானம் பண்ணுறாங்களாம். யாருக்கு இந்த வசனம் விளங்குது? விளங்குதான் இந்த வசனம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய பகைவருக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்முடைய தெரியாத ஜனங்களுக்கு நம்முடைய தேவனை பற்றி நல்லா தீர்மானம் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஏசியா சொல்கிறார், ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறார் 1:3 என்ன சொல்கிறாரு? ரெண்டு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றாரு, என் ஜனங்களோ அறிவும் உணர்வும் இல்லாமல் கிடக்காங்க. ஸ்தோத்திரம். மாட்டுக்கு என்ன தெரியுமா? மாட்டுக்கு அதனுடைய ஓனர் தெரியும். கழுதைக்கு என்ன தெரியுமா? அது தீவனம் போட்டு பெட்டிக்கு பிறகு முன்னணி ஏசுனார முன்னணியில் கிடைத்தினான்னு போட்டு வாசிக்கிறோம்ல. அப்போ என்ன அர்த்தம்? முன்னணின்னு என்ன அர்த்தம்? மேஞ்சர்னு ஆங்கிலத்தில் வாசிக்கணும். மேஞ்சர், மேஞ்சர்னா தீவன பெட்டின்னு அர்த்தம். நீங்கள் மாடு ஆடு வளர்த்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். கிராமத்தில் பெரிய மாடுகளுக்கு பெரிய காடின்னு சொல்லுவாங்க, அதில் தீவனம் போடுவாங்க. மாட்டுக்கு கன்று குட்டிகளுக்கு சின்னது ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. சின்ன பெட்டியில் என்ன செய்வாங்க, நம்ம கூட என்ன தீவனப்படுத்த அள்ளி போட்டு அது கன்றுகளுக்கு கொடுப்பாங்க. அப்போது அந்த வசனம் சொல்லுது, மாட்டுக்கு அதனுடைய ஓனர் தெரியுது. அல்லேலூயா. அவர் நீங்கள் நல்லா மாடு வளர்த்தவங்க அல்லது வண்டி வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஏர் ஊற்று உழுகுறதுக்கு சரி, அல்லது ரெட்டை மாட்டு வண்டியில் அந்த மாடு ரெண்டையும் அந்த வண்டியுடைய அந்த நேக்கான்னு சொல்லுவாங்க, நுகம், அந்த நுகத்தை தூக்கின மாத்திரத்தில் 2 மாடு என்ன செய்யுமா, அப்படி தலையை அப்படி கவுந்து கொடுத்து 2 மாடு தலையில் அந்த வண்டியை மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மாடு இப்படி இருக்குதாடா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த நடுவில் இருக்கிற நுகத்தை தூக்கின மாத்திரத்தில் அந்த கட்டருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டையில் 2 மாடு கழுத்தை கொண்டு போய் அதான் போட்டுக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய எஜமான் எங்கே புறப்பட்டாரு, நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு, அதனால் போய் கூப்பிட்டு போகிறதுக்கு நம்ம நினச்சினோம் வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கு ரெடியான்னு சொல்லி அதான் கழுத்தை கொடுத்து அந்த வண்டியை இழுத்துட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு ஓனர் தெரியுது, மாட்டுக்கு கழுதைக்கு தன்னுடைய தீவன பெட்டி இதுதான் நம்ம சாப்பிட்ற இடம் அப்படின்னு அது தெரியுது. ஆனால் ஏன் ஜனங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்னா, அறிவும் இல்லை உணர்வும் இல்லை. அறிவில்லாத ஜனங்கள் சங்காரம் ஆகிறார். ஸ்தோத்திரம்.
இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஆண்டவர் மோசைக்கு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தாரு. அந்த பாட்டு எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் பின்னாடி வழி தப்பி போவாங்க. இந்த வழி தப்பி போகும்போது இந்த பாட்டை அவங்க மனப்பாடமாக பாடினாங்கன்னா, இந்த பாட்டு அவர்களுக்கு விரோதமாக எனக்கு சாட்சியாக அந்த பாட்டு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டை மோசைக்கும் யோசுவாவுக்கும் சொல்லி கொடுத்து, இதை ஜனங்களுக்கு நீ நினச்சி இந்த பாட்டை பழக சொல்லு. இந்த மோசையின் பாட்டு, இது தேவன் சொல்லி கொடுத்த மோசையின் பாட்டு. இந்த பாட்டில் பாடிக்கிட்டே இருக்கணும். இந்த பாட்டில் ஒரு வரி தான், என்ன வரி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அப்போது நம்முடைய சத்துருக்களுக்கு நம்முடைய தேவனை பற்றி அறிவு இருக்குது, நமக்கு நம்முடைய தேவனை பற்றி என்ன இல்லை? ஐயோ, வளங்களையா? அதாவது எகிப்தியருக்கும் மோவாபியருக்கும் பெலிஸ்தியருக்கும் கானானியருக்கும் அம்மோனியருக்கும் சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கு ஏதோமியருக்கும் எல்லாருக்குமே எமோரியருக்கு எல்லாருக்குமே கர்த்தராய் தெய்வத்தை இஸ்ரவேல் தேவனத்தை குறித்து ஒரு அறிவு இருக்குது. அவங்களுக்கு இந்த தேவனை பற்றினான ஒரு தெளிவு இருக்குது, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க கும்பிடுறது இவங்க தெய்வம், இவங்க தெய்வத்துக்கு இவங்க தேவனுடைய அறிவு, இவங்க தேவனுடைய வல்லமை அனுபவிச்சும் அனுபவிக்காமல் தெரிஞ்சும் தெரியாமல் கிடக்கிறாங்க. அல்ல, இதுதான் அந்த பாட்டுடைய இந்த வரியுடைய அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல். நாம் என்ன செய்யறதை கடைசியில் என்ன சொன்னால் பார்க்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் நம்ம கண்டுபிடிச்சு என்ன சொன்னால் அவரை தான் ஆராதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளில் மோசையின் தலைமையின் கீழே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசை என்ன சொன்னால் விடுவிச்சு கொண்டு வரார். அப்படி கொண்டு வர்ற வழியில் செங்கடலை பிளந்தாச்சு. இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கடலுக்குள்ளே இறங்கி கால்நடையாக வர்றாங்க. ஆமாம், அப்படி போயிட்டுருக்காங்க. வெட்டாந்தரம் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க போய் அக்கறை சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி யார் வர்றா? பார்வோன் சேனை வருது. சேனை என்ன செய்யுதுன்னா, அவங்க போனாங்கல்ல, நாமளும் போவோம். உள்ளே இறங்கிட்டான், நடக்கிறான், ரதம் போகுது, குதிரை போகுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்றா? ஏன் ஜனங்களுக்கு பின்னாடி நீ வர்றதுக்கு உனக்கு லாயக்கே கிடையாது, உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன் ஜனங்களுக்கு தான் நான் கடலை பிளந்து வழி திறந்து வச்சுருக்கேன், உனக்கு கிடையாது. இப்போ நான் இந்த கடலை உனக்கு சவக்குழியாக மாத்திரன்னு சொல்லி நினைச்சிடனா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கப்படுது. அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குது: எகிப்தியருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும், எகிப்தியர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் கர்த்தர் கிரியை செய்கிறார். இப்போ பண்ணின மாத்திரத்தில் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? எகிப்தியர். ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுகிறான், இதே வேண்டாம், பின்தொடர வேண்டாம். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்காக எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் செய்கிறாரு. நல்லா இருந்துச்சு. நேற்று வரையும் நான் ரிப்பர் பார்த்து வச்சுருந்தேன். என் குதிரை ரதம் நல்லா இருந்துச்சு, சூப்பர் ரதம். இன்றைக்கி தன்னை போல் என்ன செய்யுது? ஊரில் கலண்டு போகுது. இப்போது ஊரில் இல்லாமையே ரதம் எப்படி ஓடும்? கஷ்டப்படுது. அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர முடியல, கஷ்டப்படுது. வருத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். கொஞ்ச நேரத்தில் அலை வந்து மூடி செத்தும் போயிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, இஸ்ரவேல் தேவன் எகிப்திற்கு விரோதமாக யுத்தங்களை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேவன் ஏற்கனவேவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக 10 விதமான வாதைகள் நடப்பிக்கிறார். 10 விதமான வாதைகளுக்கு முகமுறையாக தண்ணீரை ரத்தமாக மாற்றுறார், சர்ப்பத்தை கோலப்போட்டால் சர்ப்பமாக மாற்றுறார், கையை மடியில் போட்டால் குஷ்டமாக மாறுது, திரும்ப மடியில் போட்டு எடுத்தால் நல்ல கையாக மாறுது. இப்படி முன்னடையாளங்களை செஞ்சுட்டு இப்போ ஒவ்வொரு வாதையை தொடங்குறார். ஒவ்வொரு வாதையை தொடங்கிட்டு 3வது வாதை, 1 ரத்தமாக மாறுதல், 2வது தவளை வருதல், 3வது
பூமியில் நிலத்தில் புழுதியில் அடித்த மாத்திரம் எங்கே பார்த்தாலும் பேன்கள். இந்த பேன்களுடைய வாதை வந்த மாத்திரத்தில் ஒவ்வொன்றா பின்னால் செஞ்சுக்கிட்டே வந்த எய்த்திய ஜோசியர்கள் மந்திரவாதிகள் அவங்களால செய்ய முடியாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது தேவனுடைய விரல், இது ஒரிஜினல் தேவன், அவருக்கு விரோதமாக நாம் அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணவே முடியாது. அவன் என்னச்சுட்டான், முதல்ல மோசே தண்ணி ரத்தம் மாற்றினானா இவங்களும் மாற்றிட்டாங்க. மோசே கோலப்பட்ட மாத்திரத்தில் பாம்பை மறித்து அவங்களும் மாற்றிட்டாங்க. அடுத்து மோசே தவளை வர வச்சாரா, இவங்களும் தவளை வர வச்சிட்டாங்க. இப்போது மோசே புழுதியில் அடித்த மாத்திரத்தில் எங்கே பார்த்தாலும் பேனாக இருக்குது. இவங்களும் பிள்ளையாண்டா என்ன கோலை வச்சு அடித்து பார்த்தான், ஒன்றும் முடியல. ஆனால் அவன் சொல்லிட்டான், இது தேவனுடைய விரல்யா, மந்திரம் கிடையாது. நாங்கள் செஞ்சது மந்திரம், மாயா ஜாலம், வித்தை, இல்லை சுனியம். அவங்க செய்கிறது தேவனுடைய விரல். கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய விரல் என்று. 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் 16ஆம் வசனம், யாத்திராமத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த கொப்பளங்கள் நிமித்தமாய் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. முதல்ல கண்டுபிடிச்சான், கண்டுபிடிச்சி செய்யலாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது வாதை, இந்த குறிகாரன், இந்த சோசிகாரன், இந்த மந்திரவாதி எல்லார் மேலேயும் வாதை வந்துட்டு அவங்க மேலே என்ன வந்துருச்சு, ஸ்தோத்திரம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் தேவன், தேவன் என்றால் இவர் தான். ஸ்தோத்திரம். இப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் தேவன் எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார். எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போகிறாங்களே, அப்போ எகிப்திலிருந்த தேவன் என்ன செஞ்சுருக்கணும், எகிப்து தேவன் என்ன செஞ்சுருக்கணும், இஸ்ரேலுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று நடத்தித்திருக்கணும். ஆனால் ஒன்றுமே நடப்பிக்கலை. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் அழைச்சிட்டு போகிற இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இதை எகிப்தியர் கண்டுபிடிச்சாங்க, அவங்க அறிக்கையும் செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து கேளுங்க. அப்படி சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், சத்துருக்கள் அவங்க கண்மலை தேவ கண்மலையை போல அல்ல என்று தீர்மானிக்கிறார்கள். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க தான் போகிற வழியில் சின்ன சம்பவம், ஒரு சின்ன லேட்டு, ஒரு சின்ன காரியம் நடந்தால் போதும், உடனே மூஞ்சி திருப்பிக்கிறது, கழுத்தை இறுக்கமாக வச்சுக்கிறது, அந்த பக்கம் திரும்பி பேசுறது, வனாந்திர பக்கம் பார்க்கறது, எகிப்துக்கு பக்கம் திரும்புறது. ஏன்? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான், கொஞ்சம் லேட் ஆகிட்டான், தண்ணி கிடைக்கலையா முர்ன்றது, கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகிடுச்சா அதுக்கு ஒரு முறுமுறுப்பு. கர்த்தருடைய காத்துக்கு தேவ பிள்ளைகள், அவங்க இப்படி ஆச்சரியமாக இவங்க தேவன் இவங்களை நடத்துகிறான்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இந்த கண்மலை இவங்க கூடயே வருது, இவங்களுக்கு நிதானம் இல்லை. வாங்கடா, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் திரும்ப என்னச்சிருவோம், எகிப்துக்கே போயிடுவோம். அட பாவிங்களா, இல்லை கண்ணார எவ்வளோ பெரிய கடலை கடந்து தரையை உண்டாக்கி உன் கால் நனையாமல் வெட்டாந்தரில் நடத்தி வந்தார், உனக்கு கொஞ்ச நாள் சொரணை இருக்குதா? தேவ சமுதிரம் காத்துட்டு அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இப்போ பாட்டு பாடுறாரு, பாட்டு சொல்லித்தராரு. இந்த பாட்டு உங்களுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும், தொனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதல்ல எகிப்தியர், அடுத்து மோவாபியர் நினச்சிட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? என்னாமத்தின் புஸ்தகம்
22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அவன் பாலாக் ராஜா பேசுகிறான். பாலாக் ராஜா என்னத்தை யோசிக்கிறான், அவன் என்னத்தை பேசுகிறான். என்ன ஆகும்? 22:2 முதல் 6 வரை. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபிற்கு ராஜாவாய் இருந்தான். அவர் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை வாசிக்கிறவங்களை கவனித்து பார்க்குற தேவஜனங்கள் நல்லா கவனித்து பாருங்க. இவர்களை குறித்து மட்டும் பேசுகிறான், இவங்களை தேவனை குறித்து அவன் பேசலை. ஆனால் கருத்து என்ன? ஒரு கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டம் எப்படி தான் வந்துடான்? மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். கர்த்தருக்கு பயப்படுறான். ஏன்? பாசானின் ராஜாவை ஓகு, எமோரின் ராஜாவை சீகோன், 2 பேரும் அந்த பகுதியில் பெரிய பலசாலிகள், ராட்சசர்கள். அந்த ராட்சசர்களை லேசாக தட்டி விட்டு வந்துட்டானு. யார்? நம்மால் தான். இஸ்ரவேலர்கள் எமோரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசான் ராஜாவை ஓகையும் சர்வசாதாரணமாக அடித்து போட்டு இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண மனுஷன் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டு வந்தாங்க. அவங்க தேசத்தை வேறு பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க தேசத்தில் இருக்கிற பட்டணங்களை வேறு அவங்க நினச்சிட்டாங்க, குடியேறிக்கிட்டாங்க. இதை பார்த்த பாலாக் ராஜாவுக்கு நடுக்கம் பிடிச்சு, அடடா நம்மளை விட பலசாலிலாம் பாசான் ராஜா எமோரி ராஜா 2 ராஜாக்களை சர்வசனம் தட்டி விட்டுட்டு அவங்க இடத்த பிடிச்சிட்டாங்களே. அடுத்து அவங்க எல்லை நம்ம பக்கத்தில் வந்திருக்காங்க, மோவா பக்கத்தில் வந்திருக்காங்க. மோவாப்பை என்னச்சுருவாங்க, ஒரு வழியாக நொறுக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்லிட்டார், மோவாப்பு அம்மனை தொட்டாதுன்ட்டார். அவர் ஜாக்கிரதையாக நீ நினச்சி இருந்து கொண்டார். ஆனால் இவனுக்குள்ள பயம் வருதே, என்ன செய்ய? அதனால் இந்த ஜனங்களை என்கிட்ட வந்து என்னை முறியடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிடணும்? ஜனங்களை சபிக்கணும். சபிச்சுட்டு அந்த ஜனங்கள் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சாபத்தோடு அவங்க அழுதுட்டு கிடப்பாங்க. தந்திரத்தை பார்த்தீங்களா? அப்போது இந்த மோவாப் ராஜா பாலாக்குக்கு இருக்கிற அந்த எண்ணங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஜனங்கள் மாடுகள் புல்லை மேய்கிறது போல் எங்கும் இருக்க எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு வருது. இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தனை நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா அவருடைய கண்மலை அது ஜீவ கண்மலை. அல்லேலூயா. அப்போது சத்துருக்கள் நினைச்சுன்னா தீர்மானிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சோதனை காத்திருக்க தேவ பிள்ளைகள், இதே 22ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிற பொழுது, சாரி ஆண்டு சமூகத்தில் ஆண்டவருடைய வல்லமையை இந்த பிள்ளையாம் வாயிலிருந்து சாபம் போட நினச்சா ஆசீர்வாதமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துல போய் நிற்பான். ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கும் போதும் இவன் சாபம் போட நிற்பான். ஆனால் என்னச்சுன்னா இவன் வாயில் வார்த்தை வர்றது கூட ஆசீர்வாதமான வார்த்தையாக வரும். நல்லா கண்டுபிடிங்க. காரணம், இந்த வேதவசனத்தை நீங்கள் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டுடைய சமயத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிற பொழுது வசனம் போட்டு பாருங்கள்.
23, 21 வாசிக்கிறேன். அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தையை, ஆஸ்வான வார்த்தையை சபைக்கு வந்து சொல்கிற போது யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? பாலாக் ராஜா கேட்குறான். எதை பற்றி பேசுகிறாரு? பிள்ளையா? தேவஜனங்களையும் தேவஜனங்களோடு கூட இருக்கிற கர்த்தரையும் அவன் என்ன செய்யறா? பேசுகிறான், அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்தும் போது யாக்கோப்பில் அக்கிரமம் இருந்தாலும் நிச்சய மாட்டாரான், அக்கிரமத்தை காண மாட்டாரான், குற்றம் பார்க்கவும் மாட்டாரான். அவருடைய தேவனாய் கர்த்தர் அவங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜெயகம்பரம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால இந்த ஜனங்களை பார்த்துட்டு பாலாக்கு இன்னும் பயந்துக்கிட்டான். பின்னாடி வேறொரு மெத்தடில் பாலாக்கு வேற ஒரு காரியத்தை பிலியாம் யோசனை செஞ்சிட்டான். ஸ்தோத்திரம். நாம் இப்போ கண்டுபிடிக்கிற காரியம், சத்துருக்கள் அவங்க கண்மலையை டம்மின்னும் நம்முடைய கண்மலையை கிரேட்டுன்னு சொல்லியும் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நாம் நம்முடைய கண்மலையை எப்படி பார்க்குறோம்? எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய கண்மலை அது ஜீவ கண்மலை, அது உதவி செய்கிற கண்மலை, அது ஒத்தாசை அனுப்புகிற கண்மலை. அல்லேலூயா. நாம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க நினச்சி அவங்க கணக்கு போட்டு அவங்க மதிப்பிடுற போல நம்ம கண்மலை மதிப்பிடவே கூடாது. கர்த்தருக்கு சொல். அதுக்கடுத்து கானானியர் இந்த கண்மலையை எப்படி மதிப்பிட்டாங்க? யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா 2 நபர் என்ன செய்கிறாருன்னா, வேவு பார்க்குறதுக்கு என்ன செய்கிறாருன்னா அனுப்பிச்சி விட்றார். வேவு பார்க்க போனவங்க ராகாப் வீட்டில் போய் தங்கிட்டு தப்பிச்சுட்டு இப்போ ராகாப்கிட்ட பேசுகிறாங்க. ராகாப்கிட்ட பேசும்போது ராகாப்பு அங்கே இருக்கிற நிலைமைகளை பிட்டு வைக்கிறா. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால எல்லாருடைய தைரியம். இங்கே பாருங்க, கானான் தேசம் 40 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய தேசம். எகிப்திலிருந்து 40 நாள் பிரயாணம் பண்ணுற அவ்வளோ தூரத்தில் இருக்கிற எகிப்தில் நடந்ததை கானானில் இருக்கிற எரியோக்காரங்க என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டுட்டு அங்கே புறப்பட்டு வந்தப்போ செங்கடலை 2ஆ பிளந்து அதில் இஸ்ரவேலர்கள் கடந்து வந்ததும் எகிப்தியர் மூழ்கடிக்கப்பட்டதும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சரி, மோவா பக்கத்தில் வந்து எமோரியர்கள் ராஜாவை 2 ராஜாக்களை சங்காரம் பண்ணி அந்த தேசத்தை பிடிச்சிக்கிட்டது இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவங்க இறுதி எப்படி போச்சான்? அவங்க இறுதி எப்படி ஆச்சான்? தண்ணீர் போல. ஆமாம், கரைஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். ஒரு ஏதாவது ஒரு இங்கை ஒரு தண்ணிக்குள்ளே ஊற்றினா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த கலர் மாறி தேவசமத்தில் தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய தேவனையும் நம்முடைய தேவ ஜனங்கள் குறித்து சத்துருக்கள் நினச்சிட்டாங்கன்னா அவங்க கரைஞ்சி போகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் போய் அதே தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்துட்டு அவனுக்கு சொன்னானுங்க, 10 பேரும் சேர்ந்து சொன்னானுங்க, நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் அருமையான தேசம், ஆனால் அந்த தேசத்தின் குடிகள் ஜனங்களை பட்சிக்கிற குடிகள். அவங்க பாரு, நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தோம், எங்கே பாரு நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தோம். எப்படி எடுத்து விட்றானுங்க பாருங்கள். ஏன்னு சொல்லி கேட்டால் இவங்க தங்களுடைய தேவனை குறித்தான உணர்வு இல்லை, வெளிப்பாடு இல்லை. தங்களுடைய தேவனை குறித்தான மகிமை அவங்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளில் செங்கடலை கடந்த மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைக்கு வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க, நன்றி பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடும்போது 15ஆம் யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள்.
மோவாபின் திராட்சைச்செடியில் நடுக்கப்பட்டிருக்கும் கானானின் குடிகள் யாவரும் கடந்து போவார்கள். பயமும் புண்ணும் அவர்களிடம் இருக்கும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உடைய இதயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவார்கள். கானானின் குடிகள் என்ன செய்வாங்களாம்? கரைந்து போவார்கள். வசனம் என்ன சொல்லப்படுது? கரைந்து போவார்கள். இந்த ராகாப்புக்கு இவங்க பாடின பாட்டு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டுமே கரையில் உட்காந்து பாடுறாங்க. ஆண்டு இப்படி செஞ்சுட்டான்னு பாடுறாங்க. இந்த பாடுற பாட்டு தீர்க்க தரிசன பாட்டு. இந்த பாட்டு ராகாப்புக்கு தெரியுமா? தெரியாது. ராகாப் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? நீங்கள் வர்றேன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நம்மளை தாண்டா பிடிக்க வர்றான், நம்மளை தாண்டா கொல்றதுக்கு நிர்மூலம் பண்ணுறதுக்கு வர்றான் அப்படி சொல்லி எங்கள் இருதயம் கரைஞ்சு போயிட்டு. எப்படி பாருங்கள், ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி செங்கடலை பிளந்துட்டு இந்த ஜனங்கள் அக்கறையில் வந்துட்டு உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. மோவாபியரை திகில் பிடிக்கும், கானானி ஏறி கரைஞ்சு போகும். இன்னும் போய் சேரல. அந்த தேசம் கானான் தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பேருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரியாமல் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற கானானில் இருக்க ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி ஏதோமியருக்கு இப்படி உண்டாகும், மோவாபியருக்கு இப்படி உண்டாகும், கானானியருக்கு இப்படி உண்டாகும், பெலிஸ்தருக்கு திகில் பிடிக்க இப்படி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆவியானவர் அவங்களுடைய உள்ளத்தில் போட்ட பாட்டு. பாடி முடிக்கிறாங்க. 40 வருஷம் கழித்து இவங்க வேவு பார்க்க போனதில் அதே சம்பவத்தை சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சத்துருக்களுக்கு தெரிஞ்சிருக்குது இஸ்ரவேலின் கண்மலை அது கரைய பண்ணுகிற கண்மலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை குறித்து கேள்விப்பட்டோம். எமோரியின் ராஜாக்கள் 2 பேருக்கு செஞ்சதை கேள்விப்பட்டோம். செங்கடலில் 2 பிளந்தை கேள்விப்பட்டோம். ஸ்தோத்திரம். இப்போது இது கானானியருடைய ரிப்போர்ட். அடுத்து பெலிஸ்தருடைய ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். அவங்க இந்த கண்மலை பற்றி என்ன பேசுகிறாங்க? பெலிஸ்தர்கள் இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் யுத்தத்துக்கு வர்றாங்க. யுத்தத்துக்கு வந்தால் யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் செஞ்ச சேட்டை நிமித்தமாக, அதில் விசேஷமாக ஏலி பிள்ளைகள் செஞ்ச சேட்டை நிமித்தமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர்ட்ட என்ன செஞ்சிட்டார்? சரண்டர் பண்ணிவிட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபஸ்ட் நாள் யுத்தத்தில் தோற்று போயிட்டாங்க. எக்கச்சக்கமாக செத்துட்டாங்க, தோற்றுட்டாங்க. அடுத்த நாள் யுத்தத்தில் இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம தேவடி பெட்டியை கொண்டு வந்துட்டா நமக்கு ஜெயம் கிடைக்கும். தேவடி பெட்டியில் வல்லமை உண்டு. தேவடி பெட்டி வர இடத்துல பயங்கரங்கள் நடக்கும். அதனால் பெட்டியை கொண்டு வாங்கடா. ரைட்டு, ஓப்பனிங் பண்ணாக்கா சின்ன சின்ன பெட்டியை சுமந்துட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து யுத்தத்தில் வந்த மாத்திரத்தில் யுத்தத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க. பயங்கரமான சத்தத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிக்கும் போது அந்த சத்தத்துடைய அந்த இது ஆர்ப்பரிப்பை கேட்டு பெலிஸ்தர்கள் என்னடா இது, நேற்று தோத்தவனுக்கு இன்றைக்கி பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறான்னு கேட்டால், இல்லை இஸ்ரவேல் பெட்டி பாளையத்துக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் இவ்வளவு ஆர்ப்பரிப்பின் சத்தம். 4ஆம் அதிகாரத்தில் இப்போது 3லேருந்து 8 வரைக்கும் வசனங்களை வாசிக்கும் பொழுது, நம்ம வாசித்த நேரில் இப்போ முடிஞ்சிட்டு நமக்கு நேரம். அப்போது வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த பெட்டியை கேட்ட மாத்திரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசுகிறாங்க. பெலிஸ்தரே திடன் கொள்ளுங்கள், புருஷராக இந்த யுத்தம் பண்ணுங்கள். இந்த தேவர்கள் எகிப்தில் சகல விதமான ஸ்தோத்திரம் யாருக்கு தெரிஞ்சிருக்குது? பெலிஸ்தருக்கு தெரிஞ்சிருக்கு. வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள், எகிப்தில் வாதை உண்டாக்கின தேவர்கள், அவங்க பாஷையில் பேசுகிறாங்க. நம்ம தேவன் ஒருத்தர் தான் சொல்லுவோம். அவங்க என்ன சொன்னாங்க, அநேக தேவர்களை கும்பிட்றதுனால இவங்க இஸ்ரவேல் தேவனுக்கும் தேவர்கள்னு பேர் வச்சுட்டாங்க. ரொம்ப பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. நல்லா கண்டுபிடிங்க, இந்த பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலுடைய கண்மலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆமென். சரி, இப்போது இவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டடியாக இருக்குடா யுத்தம் பண்ணுங்க. இப்போ யுத்தம் பண்ணாங்க. 2வது நாள் யுத்தத்துலேயும் பெலிஸ்தர் தான் ஜெயிச்சிட்டாங்க. பெட்டியும் பிடிபட்டு போச்சு. என்னங்க ஆச்சு?
அவ்வளோ வல்லமையான தேவன் என்ன செஞ்சிட்டார்? இப்போது பெட்டியை விட்டு கொடுத்துட்டார். இதை இந்த இடத்துல ஆன்சர் நமக்கு இருக்காது. ஆனால் ஒரு நாள் ஆசாப்பு சங்கீதம் பாடும்போது 78ஆம் சங்கீதம் ஆன்சர் சொல்கிறார். 78ஆம் சங்கீதத்தில் என்ன ஆன்சர் இருக்குதுங்க? 61ஆம் வசனம் 62ஆம் வசனத்தில் அங்கே பதில் இருக்குது. என்ன பதில் பாசிங்க? தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். இவனுங்க பண்ணுற சேட்டைக்கு தமது மகிமையை எண்ணிச்சிட்டார், நான் சத்துருட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ பெட்டி, மகிமையான பெட்டி, தொட்டா செத்தாயணும். அந்த பெட்டி இப்போ யார்கிட்ட இருக்குது? ஏன் தெரியுமா? இவனுக்கு பெருசாக பேசி கொண்டு போனாங்கல்ல, தேவனுடைய பெட்டி பிடிச்சிட்டோன்னு சொல்லி கொண்டு போனாங்களே, அங்கே போய் இருந்தால் அவனுக்கு நிலைமை என்னன்னு பார்ப்போம். ஆண்டர் அதை பார்க்குறக்கான்னு விட்டுட்டார். கொண்டு போய் என்னச்சுன்னா அவங்க கும்பிட சாமிகிட்ட போய் அவங்க கோயிலில் போய் அஸ்தோத்தில் போய் கோயிலில் அந்த சாமி சிலைக்கு முன்னாடி பெட்டி வச்சிட்டாங்க. மறுநாள் வந்து பார்த்தா மோங்கப்புறம் விழுந்து கிடக்கு. இந்த பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வெளிநாட்டுக்காரனுங்க சில ஷார்ட்ஸ் போடணும். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பூரா தாறுமாறாக எடுப்பானுங்க. அந்த தாவான் சிலையை வேதத்தில் என்ன போட்டிருக்கு? தலையும் கையும் உடம்பும் துண்டு துண்டாக போச்சுன்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு நான் நினைக்கிறேன், தாவான் விழுந்து கிடக்குது. அதுக்கு கால் கை மண்டை எல்லாம் இருக்க மாதிரி சிலை வச்சுருக்காங்க. யாருக்கு? தாவணும். தாவனம் என்ன தெரியுமா? மீன் உடம்பும் மனுஷ உடம்பு சேர்ந்தது தான் தாவனம். இதுதான் பெலிஸ்தருடைய தெய்வம். இடுப்புக்கு கீழே மீன், இடுப்புக்கு மேலே மனுஷன். இதுதான் பெலிஸ்தருடைய தெய்வம் தாவன்றது. ஆனால் இவங்க பைபிள் படிப்பாங்களோ இல்லாட்டி இது சரித்திர புஸ்தகத்தை வாசிப்பாங்க இல்லையோ, இவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுருவானுங்க. நீங்கள் முன்னாடி நீங்கள் தாவீது கதையை இந்த இங்கிலீஷ்காரன் அதில் படத்துக்களை பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்வான்? முதல்ல ஒரு கல்லை எடுத்து விடுவான், அந்த கல்லை கோழி எடுத்து விட மாட்டான். அப்புறம் இன்னொரு கல்லை எடுத்து விடுவான், அப்புறம் இன்னொரு கல்லை தேடி எடுப்பான், தரல தேடி எடுப்பான். இது யார் செய்கிற வேலை? இந்த வெள்ளைக்கார பயிலுக சேட்டைனாலும் சேட்டை. பைபிளுக்கு உரமாக ஏதாவது சேட்டை செய்வாங்க. அல்லேலூயா. இப்படி படங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு தான் போவோம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்கும். சரி, நம்ம வசனத்துக்கு வருவோம். இப்போ பாருங்கள், கொண்டு வச்ச மாத்திரத்தில் மறுநாள் போய் பார்க்குறானுங்க, தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் கிடக்குது. அதுக்கு கால் கிடையாது, உடஞ்சி கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் தூக்கி நிறுத்தினானுங்க, ரெண்டாம் நாள் தூக்கி நிறுத்த முடியாது. ஏன்னா உடஞ்சி கை கால் படியில் கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சம்பவம் தொடங்கிருச்சு 5ஆம் அதிகாரத்தில். எங்கே பார்த்தாலும் சாவுகள், எங்கே பார்த்தாலும் மூல வியாதிகள். இது தற்செயலாக வந்துச்சான்னு நினச்சானுங்க. முதல்ல 2 நாள் பார்த்தானுங்க, 3ஆம் நாள் பார்த்தானுங்க. சோசியாரனை கூப்பிடு, குறிகாரனை கூப்பிடு, மந்திரவாதி கூப்பிடு. என்னடான்னு கேட்டால், ஏன் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் அந்த தெய்வத்துடைய பெட்டி கொண்டு வச்சிருக்கீங்க, அதனால தானே உங்களுக்கு இந்த வேதனை. உடனே இன்னொரு ஊருக்கு அனுப்பிச்சி விடு, அஸ்தோத்திலிருந்து எக்ரோனுக்கு அனுப்பிச்சி விடு. அங்கே இருக்கிறவன் கத்துறானுங்க, எங்கள் ஊரை கெடுக்கிறதுக்கு எங்கள் சாவிக்கு கொண்டு வந்தீங்களா? 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. மூல வியாதினால் பாதிக்கப்பட்டார்கள். அப்போ சாவு நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே மூல வியாதி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சோசியலை கூப்பிடுங்கடா. என்னதான் சரி, 6ஆம் அதிகாரத்தில் சோசியலை கூப்பிட்டு பரிகாரம் தேடுறானுங்க. நீங்கள் இந்த பெட்டி இணைச்சி ஒரு புது ரதத்தை செஞ்சு அந்த நீங்கள் உங்கள் காணிக்கிஞ்சு வச்சு அனுப்பிச்சி விட்டுருங்க. அது நேராக போயிடுச்சுன்னா கரெக்டு, இல்லாட்டா இது தெய்வாதீனமாக தன்னை போல் வந்து நினச்சிக்குவோம். இவங்க சொன்ன மாதிரி இந்த பெட்டி இருந்துச்சுன்னா 2 கறவை பசையில் பிடிச்சி விட்டா நேராக கொண்டு போய் பெஸ்மிஸில் கொண்டு விட்டுருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க, இஸ்ரவேல் தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக நம்முடைய தேவன் வல்லமை அற்றதர், ஒன்றுமே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள் அநேக காரணம் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரத்தில்
இந்த குறிகாரர்கள் சொன்னாங்க 6ஆம் வசனத்தில், எகிப்திலும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தியது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் பாதித்த பின்பும் ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இந்த வசனம் எத்தனை பேருக்கு வழங்குன்னு பார்த்துக்க, நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த குறிகாரர் சொல்கிறாங்க, சோசியக்காரர் சொல்கிறாங்க, எய்த்தில் பார்வோன் ராஜா இருதயத்தை கடினப்படுத்தி மேலும் மேலும் உங்களை விடாமல் இருந்தனால வாதையெல்லாம் வந்து செத்துக்கிட்டே இருந்தாங்க, எய்த்தே அழிஞ்சு போச்சு. நீங்களும் இந்த பெட்டியை விடாமல் கடினப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் அழிவு வரும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பெட்டியை அனுப்பிச்சி விட்டுருங்க. எப்படி கண்டுபிடிக்கானுங்க பாருங்க. இந்த தேவனை நீங்கள் மட்டுப்படுத்துனீங்கன்னா அடக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தாண்ட ஆபத்து, நீங்கள் செத்து போயிடுவீங்க. இந்த வல்லமையை சோசியல் கண்டுபிடிச்சிட்டான், குறிகாரம் கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எஸ்தர் மீனாட்சி வருவாங்க தான் சொல்லுவாங்க, ஒரு கோடாங்கிக்காரவனாது போனால் வா உனக்கு நான் சொல்கிறேன்ப்பா, எங்கள்கிட்ட இருக்க பைபிள் தான் என் முதல்ல, நீ என்னத்தை சொல்ல போகிற, வேணா சாப்பாடும் சாப்பிட்டு போய் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பேர் அப்படி சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய தேவனுடைய வல்லமையை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆண்டவர் அன்னைக்கு ஏசியம்னு சொன்னார், ஏன் ஜனங்களோ அறிவும் இல்லை உணர்வும் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகத்தில் ஏய் சிங்க கவிக்கில் போட போகிறேன், ஏய் உன்னைய அக்கினி சுளைக்கில் போட போகிறேன், போட்டுக்கோ போட்டுக்கோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேலுடைய ஃப்ரெண்டு ஒரு ராஜா சொன்னான், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அல்லேலூயா. அங்கே அந்த 3 பேர் அறிக்கை செஞ்சாங்க. இங்கே ஒரு ராஜா கெபிக்குள்ளே கிடக்கிற தானியில் பார்த்து அறிக்கை செய்கிறான். அப்போது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் அவர் தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. இதை பவுல் 2 தீமோத்தி 1:12 சொல்லும்போது அவர் அருமையாக சொல்றார், ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எதை அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறீங்களோ அதை காத்துக்கொள்ள வல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமுத்திரக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஒரு காலேபும் யோசுவாவும் அறிக்கை செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனத்து வரைக்கும், 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவங்க அறிக்கை செஞ்சாங்க, நாம் போய் எளிதாய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். 12 பேரில் 10 பேர் அவங்க டம்மி ஆகிட்டாங்க, 2 பேர் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. மெஜாரிட்டினா தேவன் பக்கம் சார்ந்துக்கிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒரு நாளில் வாக்கு பண்ணார்னா 23,000 வாக்கு பண்ணார். தூதனானவர் உங்களுக்கு முன்பாக போவார், அவர் எமோரியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் கானானியரும் அவர் முறிய அடிப்பார். இந்த வார்த்தை காலேப்புக்குள்ளேயும் யோசுவாவுக்குள்ளேயும் அன்னைக்கு பதிஞ்சு போயிட்டு மற்ற யாருக்குள்ளேயும் பதியலை. அதனால அவங்க சொன்னாங்க, அவங்க பார்வைக்கு எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தாங்க. ஆனால் இந்த காலேப்பும் யோசுவாவும் சொன்னாங்க, 14ஆம் அதிகாரம் என்னாமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசியும். தங்கள் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மில் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடிய அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாமல் இல்லை. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அன்னைக்கு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட இருக்கிறார், என்னைக்கு நம்மோட இருப்பார். ஆனால் அவர்களையும் ஒரு நிழல் என்ன செஞ்சுன்னா இது வரைக்கும் பாதுகாத்து வந்துச்சு.
இப்போ கர்த்தர் வர்றாருன மாத்திரத்தில், இந்த வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் அந்த நிழல் என்னச்சுன்னா ஓடி போயிட்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கண்டுபிடிச்சிங்க. ஆண்டவர் வர்றாருன மாத்திரத்தில் அங்கே ஒரு எல்லை பிசாசு இருக்கும், அது ஓடியே போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் நானும் ஒரு அனனியா, சகரியா, மீஷாவேல் போல, ஒரு தானியேல் போல, ஒரு காலேப், யோசுவா போல நம்முடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து வைத்திருக்கோம். நான் விசுவாசிக்கிறவர், விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். அவரே எனக்கு தம்மோடு வைத்துக்கொள்ள நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறவர். ஒரு நாள் அவர் வந்து என்னை நித்திய ஜீவனை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. இவரைத்தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த கண்மலை தான் நம்முடைய கண்மலை. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நாமளும் தெரிஞ்சு விசுவாசத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.